வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த டிசம்பர் 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கடக ராசியில் 3 நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலையும் அனுபவங்களையும் வழங்குகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புதுப்பித்தலின் சக்தியும் மீட்சியின் ஆற்றலும் வலுவாக உணரப்படுகின்றன. பழைய திட்டங்களை புதிய கோணத்தில் மறுபரிசீலனை செய்வதில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். குரு பகவான் அவரது வக்ர சஞ்சாரத்தில் கடந்த கால அனுபவங்களிலிருந்து மறைந்திருந்த ஞானத்தை வெளிக்கொணர உதவுகிறார். பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஊட்டமளிக்கும் சக்தியின் உச்சத்தை அடைகின்றனர். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவை இனிமையான திருப்தியை தரும். சனி பகவான் அவர் 9ஆம் வீட்டில் அமர்ந்து தர்ம நெறிகளிலும் உயர்ந்த கொள்கைகளிலும் உங்கள் கவனத்தை செலுத்த வழிகாட்டுகிறார். ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு ஆழமான உள்ளார்ந்த மாற்றங்களின் சக்தி வாய்ந்த காலம் இது. மறைவான ஆற்றல்களை கண்டறிந்து அவற்றை ஆக்கப்பூர்வமான வழிகளில் வெளிப்படுத்தும் அரிய திறன் மலர்கிறது. ராகு பகவான், கேது பகவான் இருவரும் தங்கள் வக்ர நிலையில் உங்கள் உள்ளுணர்வை கூர்மைப்படுத்தி வாழ்வியல் ஆழமான மாற்றங்களுக்கு பாதை அமைக்கின்றனர். டிசம்பர் மாதம் கடக ராசிக்கு குறிப்பிடத்தக்க கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் வக்ர நிலையில் அருள்பாலிக்கிறார். எனினும் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து அவர் 12ஆம் வீட்டிற்கு வக்ர கதியில் பெயர்கிறார். இந்த மாற்றம் ஆன்மீக ஆழத்தை அதிகரிக்கும் புனித காலத்தை உருவாக்குகிறது. சூரிய பகவான் டிசம்பர் 15 வரை 5ஆம் வீட்டில் பிரகாசிக்கிறார். 16ஆம் தேதி முதல் மாத இறுதி வரை அவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதன் பகவான் மாதத்தின் முதல் 6 நாட்கள் 4ஆம் வீட்டிலும் 7ஆம் தேதி முதல் 29 வரை 5ஆம் வீட்டிலும் 30ஆம் தேதியிலிருந்து 6ஆம் வீட்டிலும் பயணிக்கிறார். சுக்கிர பகவான் 20ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் அழகூட்டுகிறார். 21லிருந்து அவர் 6ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். செவ்வாய் பகவான் டிசம்பர் 7 வரை 5ஆம் வீட்டில் வீற்றிருந்து 8ஆம் தேதி அன்று 6ஆம் வீட்டிற்கு வீரநடை போடுகிறார். இது போட்டிகளில் வெற்றிக்கான சக்தியை பொழிகிறது. சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் நிலையாக அமர்ந்து தர்ம பாதையில் உங்களை வழிநடத்துகிறார். ராகு பகவான் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் மாற்றங்களின் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். கேது பகவான் 2ஆம் வீட்டில் வக்ர கதியில் பொருள் சார்ந்த பற்றுகளிலிருந்து விடுதலையை போதிக்கிறார். இந்த கிரக நடனம் உங்கள் வாழ்வில் புதிய சாத்தியங்களை திறக்கிறது. தொழில்துறையில் இந்த மாதம் கலவையான அனுபவங்களின் பயணம் விரிகிறது. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து தன்னம்பிக்கையின் ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். எனினும் அவர் தியாகங்களின் தளத்திற்கு பெயரும்போது செலவுகள் எதிர்பாராத வகையில் தலை தூக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் நீண்ட கால முதலீடுகளுக்கான பொன்னான வாய்ப்பை அளிக்கிறது. செவ்வாய் பகவான் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் போட்டிகளின் களத்திற்கு வீரநடை போடுகிறார். பணியிடத்தில் எழும் சவால்கள் உங்கள் உள்ளார்ந்த வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளாக மாறுகின்றன. போட்டியாளர்களை முறியடிக்கும் சக்தி உங்களுக்குள் எழுகிறது. சூரிய பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் அதே பாதையில் பயணிக்கும் போது உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரத்தின் கிரீடம் சூட்டுகிறார். கேது பகவான்
பொருளாதார களத்தில் தனது வக்ர சஞ்சாரத்தில் புதிய ஞானத்தை உணர்த்துகிறார். தேவையற்ற செலவுகளை அடையாளம் காணும் விவேகம் இயல்பாக மலர்கிறது. புதன் பகவான், சுக்கிர பகவான் இருவரும் கைகோர்த்து வியாபார பேச்சுவார்த்தைகளில் இனிமையான வெற்றிகளை பரிசளிக்கின்றனர். கவனமுடன் திட்டமிட்டு விவேகத்துடன் செயல்பட்டால் நிதி நிலைமை உறுதியான அஸ்திவாரத்தில் நிலைபெறும். கிரகங்களின் அருளுடன் உங்கள் தொழில் வளர்ச்சி புதிய உச்சங்களை தொடும். உடல் நலத்தின் அடிப்படையில் இந்த மாதம் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. மாத தொடக்கத்தில் பல கிரகங்கள் படைப்பின் களத்தில் கூடியிருப்பது உற்சாகத்தின் அலைகளை எழுப்புகிறது. எனினும் இந்த சக்தியை சமநிலையுடன் கையாளுங்கள். அதிகப்படியான செயல்பாடுகளில் மூழ்காமல் எச்சரிக்கையாக இருங்கள். செவ்வாய் பகவான் மாதத்தின் 2ஆம் வாரத்திலிருந்து உடல் வலிமையின் இல்லத்தில் பிரவேசிக்கிறார். அவரது அருள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. அதே சமயம் அதிக உடல் உழைப்பிலோ அவசர செயல்களிலோ ஈடுபடும் போது சிறு காயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வழக்கமான உடற்பயிற்சியும் மூச்சுப் பயிற்சியும் உங்களுக்கு புத்துணர்வு அளிக்கும். குரு பகவான் ஆன்மீக தியாகங்களின் தளத்திற்கு பெயர்வது தூக்கத்திற்கும் ஓய்வுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறார். மன அமைதியை வளர்க்க தியானமும் ஆன்மீக சிந்தனையும் மேற்கொள்ளுங்கள். ராகு பகவான் மாற்றங்களின் மறைவிடத்தில் தனது வக்ர சஞ்சாரத்தை தொடர்வது நாள்பட்ட உடல்நல விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்துகிறார். ஏதேனும் அசௌகரியம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற தயங்காதீர்கள். உணவு முறையில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் அவசியம். செரிமான மண்டலத்தை பாதுகாக்க எளிமையான சத்தான உணவுகளை தேர்வு செய்யுங்கள். தண்ணீர் அருந்துவதை அதிகரியுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கிரகங்களின் கருணையால் உங்கள் உடல் நலம் பலம் பெறும். குடும்ப உறவுகளில் இந்த மாதம் புரிதலும் பொறுமையும் முத்திரை பதிக்கின்றன. முன்பு குறிப்பிட்டபடி நிதி விவேகம் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் குடும்ப செலவுகள் குறித்து திறந்த மனதுடன் உரையாடுங்கள். கேது பகவான் குடும்ப பொருளாதாரத்தின் களத்தில் தனது வக்ர சஞ்சாரத்தில் பொருள் சார்ந்த விஷயங்களில் புதிய ஞானத்தை உங்கள் குடும்பத்துக்கு பரிசளிக்கிறார். மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் அன்பின் ஊற்றில் அமர்ந்து காதல் உறவுகளில் தேன் போன்ற இனிமையை பொழிகிறார். குழந்தைகளுடனான தொடர்பு மகிழ்ச்சியின் பூக்களாக மலரும். எனினும் டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து அவர் சவால்களின் களத்திற்கு நகரும்போது வாழ்க்கை துணையுடன் சிறு அலைகள் எழலாம். இந்த நேரத்தில் பொறுமையின் பாலமும் விட்டுக் கொடுத்தலின் விவேகமும் உங்கள் உறவை பலப்படுத்தும். குரு பகவான் அவரது வக்ர சஞ்சாரத்திலும் ஆன்மீக தியாகங்களின் தளத்திலும் பயணிப்பது குடும்பத்தில் உயர்ந்த விழுமியங்களை வேரூன்ற செய்கிறது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெற இது பொன்னான காலம். உறவினர்களுடனான வெளிப்புற தொடர்புகள் குறைந்தாலும் உள்ளார்ந்த அன்பின் பிணைப்பு ஆழமாக வேர்விடுகிறது. சனி பகவான் தர்மத்தின் உயர்களத்தில் நிலை பெற்றிருப்பது தந்தையுடனோ அல்லது வழிகாட்டுபவருடனோ உள்ள உறவில் புதிய பொறுப்புகளை கொண்டு வருகிறார். அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பது உங்கள் கடமை. புரிதலின் பாலத்தை கட்டி அன்பின் மொழியில் உரையாடினால் உறவுகள் வைரம் போல் பிரகாசிக்கும். சமூக தொடர்புகளில் இந்த மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களுடன் ஆழமான உரையாடல்களில் மூழ்கும் காலமாகும். ராகு பகவான் மாற்றங்களின் மறைவிடத்தில் தனது வக்ர சஞ்சாரத்தை தொடர்வது மறைவான ஞானத்தையும் உள்ளார்ந்த தொடர்புகளையும் தேடி அலைய வைக்கிறார். மேலோட்டமான சந்திப்புகளை விட உண்மையான நட்பின் ஆழத்தை நாடுங்கள். சனி பகவான் தர்மத்தின் உயர்களத்தில் நிலை பெற்றிருப்பது நீண்டகால இலக்குகளை வகுக்க பொன்னான வாய்ப்பை அளிக்கிறார். உயர்கல்வியிலோ திறன் மேம்பாட்டு பயிற்சிகளிலோ இணைய இது உகந்த காலம். ஆன்மீக சிந்தனையாளர்களுடனோ தத்துவ ஆர்வலர்களுடனோ கைகோர்ப்பது உங்கள் வாழ்க்கை நோக்கத்திற்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சும். புதன் பகவான் அவரது பயணத்தில் தொழில்முறை உறவுகளின் வலையை விரிவுபடுத்த அருள் புரிகிறார். கருத்தரங்குகளிலும் பயிலரங்குகளிலும் கலந்து கொள்வது எதிர்பாராத வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும். எனினும் எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடும் முன் விவேகத்தின் கண்ணாடி வழியே ஆராயுங்கள். குரு பகவான் ஆன்மீக தியாகங்களின் தடத்தில் அமர்ந்திருப்பது
சமூக சேவையிலும் தர்ம செயல்களிலும் உங்களை ஈடுபட அழைக்கிறார். தேவையில் உள்ளவர்களுக்கு நீட்டும் உதவிக்கரம் உங்கள் உள்ளத்தில் அமைதியின் தேனை பொழியும். நோக்கத்துடன் நடந்தால் சமூகத்தில் உங்கள் இடம் உயரும். கிரகங்களின் கருணையால் உங்கள் செல்வாக்கு விரிவடையும். ஆன்மீக பாதையில் இந்த மாதம் ஆழமான உள்நோக்கத்திற்கான வாய்ப்புகள் பொன்னாக மின்னுகின்றன. குரு பகவான் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ஆன்மீக தியாகங்களின் தளத்தில் தனது வக்ர சஞ்சாரத்தை தொடர்வது உள்ளார்ந்த ஞானத்தின் கதவுகளை திறக்கிறார். தியானத்தின் அமைதியிலும் மந்திர ஜபத்தின் அதிர்வுகளிலும் புனித நூல்களின் ஒளியிலும் மூழ்குவது உங்கள் ஆத்மாவுக்கு அமுதம்பூட்டும். சனி பகவான் தர்மத்தின் உயர்களத்தில் அமர்ந்து நெறிமுறைகளின் பாதையில் நடக்க உந்துதல் அளிக்கிறார். கோயில் தரிசனத்தின் புனிதமும் புனித தலங்களுக்கான பயணத்தின் பலனும் குருவின் உபதேச அமுதமும் உங்கள் ஆன்மீக பயணத்தை மேலும் பலப்படுத்தும். நீதியின் நெறியிலும் உண்மையின் ஒளியிலும் நடப்பது அவசியம். ராகு பகவான் மாற்றங்களின் மறைவிடத்தில் தனது வக்ர நிலையில் இருந்து மறைவான ஆன்மீக சக்திகளின் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஜோதிட ஆய்வின் ஆழமும் மூச்சு பயிற்சியின் சக்தியும் உயர் சக்தி பயிற்சியின் ஆற்றலும் உங்களை கவரும். எனினும் எந்த ஆன்மீக பயிற்சியையும் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டியின் துணையுடன் மேற்கொள்ளுங்கள். கேது பகவான் குடும்ப பொருளாதாரத்தின் களத்தில் அமர்ந்து பொருள் சார்ந்த பற்றுகளிலிருந்து விடுதலையின் பாடத்தை போதிக்கிறார். தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதும் எளிமையின் அழகை தழுவுவதும் உங்கள் ஆன்மீக பயணத்தை துரிதப்படுத்தும். விநாயகர் மந்திரமும் மகாலட்சுமி துதியும் சனீஸ்வர வழிபாடும் உங்களுக்கு நன்மை பயக்கும். கிரகங்களின் கருணையால் உங்கள் ஆன்மா ஒளிமயமாகும். டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். டிசம்பர் 2025 மாதம் கடக ராசிக்கு மாற்றங்களையும் வளர்ச்சியையும் ஒருசேர அணைக்கும் காலமாக விரிகிறது. குரு பகவான் அவரது வக்ர பயணத்தில் கடந்த கால அனுபவங்களின் மறைந்திருந்த பாடங்களை வெளிக்கொணர்கிறார். செவ்வாய் பகவான் போட்டிகளின் களத்தில் பிரவேசித்து எதிரிகளை வெல்லும் வீரத்தை உங்களுக்குள் எழுப்புகிறார். தொழில் பாதையில் கவனமான திட்டமிடலும் நிதி விஷயங்களில் விவேகமான அணுகுமுறையும் அவசியமாகிறது. உடல் நலத்தில் முன்னெச்சரிக்கையின் கவசம் அணியுங்கள். குடும்ப உறவுகளில் புரிதலின் பாலமும் பொறுமையின் பூக்களும் அன்பை மலர வைக்கும். ஆன்மீக வளர்ச்சிக்கு இது பொற்காலம். தியானத்தின் ஆழத்திலும் மந்திர ஜபத்தின் அதிர்வுகளிலும் தர்ம செயல்களின் புண்ணியத்திலும் மூழ்குங்கள். சமூக தொடர்புகளில் உண்மையான நட்பின் வைரங்களை தேடி சேகரியுங்கள். கார்த்திகை பௌர்ணமியின் ஒளியிலும் மார்கழி அமாவாசையின் புனிதத்திலும் ஆன்மீக செயல்பாடுகள் உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும். இந்த மாதம் சவால்களை வாய்ப்புகளின் விதைகளாக மாற்றும் மந்திர காலம். கிரகங்களின் கருணை மழையில் உங்கள் முயற்சிகளின் மரம் கனிகளை தரும். நம்பிக்கையின் நங்கூரமும் விவேகத்தின் வழிகாட்டலும் உறுதியின் உந்துதலும் உங்களை வெற்றியின் கரைக்கு அழைத்துச் செல்லும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.